வெல்கம் பேக் Tuttifrutti Cooking. இன்றைக்கி மில்க் நக்கெட்ஸ் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். நியூ வியூவர்ஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு தேவையான பொருட்கள். இப்போது நம்ம ஒரு பேனில் 3 ஸ்பூன் ரவா, 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர், 3 ஸ்பூன் சர்க்கரை, அது கூட ஒரு 500 ml மில்க்கு அதையும் சேர்த்து நல்ல கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இதெல்லாம் ஸ்டவ் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், க்ரஷ்டு பெப்பர் பொடி ஒரு ஸ்பூன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டவ்வில் வச்சு இதை கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட ஆகும். இப்போது ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து அதையும் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது ஒரு ஸ்பானிஷ் ரெசிபி. மில்க் ஃப்ரைடுன்னு போட்டிருந்தாங்க. அதனால் நம்மளும் சரி நம்ம டர்மரிக் மில்கில் எப்படி ஃப்ரைட் பண்ணலான்ட்டு பண்ணி பார்க்கலான்னு பண்ணோம். சூப்பராக வந்தது. இந்த மாதிரி ஒரு 20 மினிட்ஸ் ஆனதும் பேனில் ஒட்டாமல் வரும்போது எடுத்து ஃபாயில் டப்பா இல்லைன்னா ஏதாவது ஒரு டிஃபன் பாக்ஸ் இல்லை ஒரு பிளேட்டில் செட் பண்ணி ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் 2 ஹவர் வச்சு எடுத்துக்கணும். இப்போது 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ அதை டீமோல்டு பண்ணலாம். ஈஸியாக வந்துடும். இதோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அழகாக கட் பண்ணி ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி அதை எப்படி இப்போ ஃப்ரை பண்ணலான்னு பார்ப்போம். இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிக்கணும். எல்லாத்தையும் கத்தியில் தண்ணி லைட்டாக தொட்டுட்டு கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு கட் பண்ண வந்துடும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துப்போம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 3 ஸ்பூன் மைதா, 1 ஸ்பூன் சுகர், ஒரு 25 ml தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு ஸ்பூனால் அதுக்கு கொஞ்சம் எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றி அப்படியே இது இப்போ காமிக்கிறோம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற பீசஸ் எல்லாத்தையும் இதில் போட்டு ஒரு கோட் வர மாதிரி அப்படியே லைட்டாக எல்லா இடமும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும். அப்படி மிக்ஸ் பண்ணதை பிரெட் க்ரம்ஸில் எல்லா சைடும் படுற மாதிரி எடுத்து இந்த மாதிரி கோட் பண்ணி வச்சுட்டு இதை ஃப்ரீசரில் ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்துக்கணும். இதோ இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. எல்லா இடமும் நல்லா ஒட்டி நல்லா இருக்குது. இப்போது ஒரு பேனில் தேவையான அளவு ஆயில் ஊற்றி அது ஹீட் ஆனது கொஞ்சம் மீடியமாக வச்சுட்டு ஒரு 5 போட்டு பொரித்து எடுத்துடணும். இது ஒரு 7 நிமிஷம் ஆகும். எல்லா சைடும் நல்ல ப்ரௌன் கலர் வர அளவுக்கு பொறுமையாக திருப்பி கொடுத்து எடுத்துக்கணும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு, உள்ளே நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. அந்த மஞ்சளோட வாசனை, பெப்பரோட வாசனை அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதை பாருங்கள், நம்மளோட மில்க் நக்கெட்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்ல எல்லா சைடும் கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு திருப்பி கொடுத்து பொரித்து எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்மளோட 1/2 லிட்டர் பாலுக்கு நமக்கு இவ்வளோ மில்க் நக்கெட்ஸ் கிடச்சிருக்கு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஒன்று எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். வெளியில் நல்ல கிறிஸ்பாக இருக்குங்க, உள்ளே நல்ல எல்லோ கலரில் அந்த பெப்பரோட ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சுங்க. ஸ்வீட் ரொம்ப மைல்டாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தேவாமிர்தமாக இருந்துச்சு. நீங்களும் இதை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஆல் ஐக்கான் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.